டெஸ்ட் நம்பர் 4. இந்த டெஸ்ட் நம்பர் 4 வந்து ரிஸ்ட்ரெயின் டெஸ்ட்னு சொல்லுவோம். மூமெண்ட்டு ஆகாமல் மூவ் பண்ண முடியாமல் அதை பிடிச்சி வைக்கிறது. நீங்கள் பப்பிக்கு கீழ் லெவலில் உட்காந்தோ இல்லைன்னா அதை கையில் தூக்கி இருக்கும்போது அப்படியே அதை மல்லாக்க படுக்க வைக்கிறது. 4 கால் மேலே பார்த்த மாதிரி 30 செகண்ட்ஸ் டைமுக்கு அந்த பப்பி அப்படியே பிடிச்சிருக்கணும். இதில் 3 வகையான ரியாக்ஷன் பார்க்கலாம். ஒரு சில பப்பி அப்படியே படுத்துருக்கும், வாலை மட்டும் ஆடும், கையை லிக் பண்ணும், கையை நக்கி பார்க்கும், இல்லைன்னா பேசாமல் பார்க்கும், இல்லைன்னா லேசாக தலையை மட்டும் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் லேசாக ஆட்டும். ஆனால் திரும்ப திமுறாது, எதுவுமே பண்ணாது. அது கான்ஃபிடென்ட்டான பப்பி, சோஷியலான பப்பி. 2வது வந்து கொஞ்சம் திமுறும், குலைக்காத எதுவும் பண்ணாது, அப்படியே திமுறிட்டு விடுங்கன்ற மாதிரி கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணும். ஒரு 10லேருந்து 15 செகண்டு அதுக்குள்ளே அது நின்றும். இந்த பப்பியும் ஓகே. ஏன்னா அது வந்து அதுக்கு ஒரு அன்ஃபெமிலியர் பொசிஷனில் அதை ரிஸ்ட்ரெயின் பண்ணும்போது அது லேசாக துள்ளுது, பட் ரியாக்ட் பண்ணலை. 3rd வந்து கையை கடிக்குது, கண்ணா பின்னான்னு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3வது அது கொஞ்சம் அக்ரெசிவான பப்பி, ஹார்ட் டு ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் அது டாமினண்ட்டாக இருக்கிற பப்பியாகவும் இருக்கலாம். ஸோ ஏன் இது வந்து கஷ்டம், இந்த டெஸ்ட்டை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை டாமினேட் பண்ணும்போது அதை மல்லாக்க போட ட்ரை பண்ணும். ஆனால் மல்லாக்க போடுறத எல்லா அனிமல்ஸும் ஒத்துக்காது. அதனால் இப்படி நீங்கள் காமிக்கிறது, நான் ஒரு டாமினன்ட் பர்சன், உன்னுடைய மூமெண்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறது தான் அது. அப்போ அது வந்து ஒவ்வொரு வகையில் ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த ரெஸ்பான்ஸை வச்சு அதோடைய குணாதிசயத்தை ஓரளவு கணிக்கலாம். கையை நக்கி விடுறதோ இல்லை கொஞ்சம் திமிரிட்டு அடங்கிடுற டாக்ஸோ தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், பெட்டாக கன்சிடர் பண்ணலாம். அது ஈஸி டு ட்ரெயினாக இருக்கும். அந்த கையை கடிக்கிறது திரும்பவே முடியாது. சில டாக்ஸை வந்து நீங்கள் திருப்பியே படுக்க வைக்கவே முடியாது. அப்படியே கண்ணா பின்னாடி என்னென்ன எல்லாமே பண்ணி பார்க்கும், பரண்டி பார்க்கும், கவ்வ வரும், இல்லைன்னா குலைக்கும், எதனாலும் செய்யும். அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ் வந்து டாமினண்ட்டான டாக் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு டூ மச்சாக இருக்கலாம். அது சின்ன சைஸ் பீடாக இருந்தாலும் சரி, பெரிய பீடாக இருந்தாலும் சரி.